இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வரும் மக்களவைத் தேர்தலில் பாமக சார்பில் தர்மபுரி தொகுதியில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் 9 வேட்பாளர்களின் பெயர்கள் அடங்கிய முதல் பட்டியலை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் அரசாங்கம் என்ற வேட்பாளர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தர்மபுரி தொகுதிக்கான வேட்பாளரை பாமக மாற்றியுள்ளது. இது தொடர்பாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் அரசாங்கம் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அவர் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்று தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் அன்புமணி ராமதாஸ் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது மனைவி சௌமியாவிற்கு சீட் கொடுக்கப்பட்டுள்ளது.